முதன்மை குரு பேரருள் திரு மரியவளன் அவர்கள் துவங்கி வைக்கிறார்கள். இந்த நேரத்தில் வரலாற்று பார்வையில் நாம் அனைவரும் அன்னையிடம் நம்முடைய வேண்டுதல்களை எழுப்பியபடி இருப்போம். ஜெபம் துவங்குகிறது. அத்தோடு இணைந்து நேரலையில் இந்த கோவிலை உருவாக்கிய மிக முக்கியமான ஒரு குருவானவர் சுவாமி விஜிலியூஸ் சவேரியூஸ் மான்சி அவர்கள் தன் வாழ்நாளில் ஏறெடுத்த அன்னைக்கான ஒரு ஜெபத்தை நாம் இப்போது கேட்கலாம். என் அன்பே, என் அரசியே, மாபெரும் கருணை மிக்கவளும் எல்லா அன்புக்கும் உரியவளுமான இந்த பணிமய தாயின் மட்டில் நாம் அனைவரும் நன்றியுள்ளவர்களாக நடக்க வேண்டிய கடமையை நான் இங்கு இன்னும் அதிகமாக அழுத்தி கூறுவேனாகில், ஒருவேளை மற்ற நம் சகோதரர்களும் உறவினர்களும் இறைவனின் அற்புத அன்னையின் மீது வைத்துள்ள தனிப்பட்ட பக்தியை குறைத்து மதிப்பிட்டவனாகி விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இரக்கமே உருவான இந்த ஆழமான அற்புத ரகசிய கிடங்கில் அமிழ்ந்து போனவனாகிய நான் இந்த அற்புத அன்னைக்கு அன்பும் நன்றியும் செலுத்தும் முறைகளை பற்றி மட்டுமே ஆழமாக பேச முடியும் என்று நினைத்தால் நான் ஒரு பைத்தியம் என்றே சொல்ல வேண்டும். மாறாக நான் உண்மையில் ஆழமான அற்புத கிடங்கிலேயே அமிழ்ந்து போனேன். என் கண்கள் எப்போதும் அந்த அதிசய பேழையை நோக்கிய வண்ணமாகவே இருக்கின்றன. இரவும் பகலும் எப்பொழுதும் என் முழு இதயமும் இந்த எனது அதிர்ஷ்ட தேவதையை சுற்றியே உள்ளது. அதனால் அன்று புத்தி பெய்தளித்து போய் பிரிட்டன் நாட்டு போய் தேவதையின் பலத்தின் மீது அதிக மகிழ்ச்சி உள்ளவனாகவும் அன்பின் வழியாகவும் வாழும்படி என் தேவதை பணிமய தாய் என்னை தூண்டுகிறாள், எனக்கு துணை நிற்கிறாள். இந்த எனது அதிசய தேவதையிடம் நான் எந்நாளும் சொல்லுவேன், என் ஆண்டவளே, உன்னை நேசிக்கிறேன். என் அன்பே, என் இனிமையே, என் அரசியே, என் உயிரே, என். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடியில் பணிமய தாயின் திருவிழா ஆரம்பமாகிட்டு இன்னைக்கு கொடி சுற்றி வர்றதுக்காக எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. திருவிழா கொடி இன்னைக்கு எல்லாரும் கொண்டு போகிறாங்க. கோயிலை சுற்றி கொண்டு வருவாங்க, ஊர் சுற்றி. திருவிழா ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழா. அனைத்து மக்களும், உலக மக்களும் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறங்க. மக்கள் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க, கொடி சுற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இருபத்தாறாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழா. போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க பாருங்க, கூட்டத்தை பாருங்க. இந்த கொடி கொண்டு வராங்க பார்த்தீங்களா? வேட்டு போட்டு வராங்க.
எவ்வளோ கூட்டத்தை பாருங்க. அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழாவை காண வரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தீர்த்து வைக்கிற, அதை நமக்கு தந்து அருள்கிற, நமக்காக பரிந்து பேசுகிற அன்னை இவள் அல்லவா? நம் வாழ்வில் இந்த அன்னை எத்தனை அதிசயங்களை செய்திருப்பாள். அத்தனை அதிசயங்களையும் இப்போது நாம் நினைத்து பார்ப்போம். அன்னையினுடைய ஜெபமாலை நம் கைகளில் இருக்கிறது. அது ஜெபமாலை ஜெயமாலையாகி நம் வாழ்வில் மாட்சியை, மகிமையை, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த அன்னை இப்போது நம் வாழ்வில் செய்து வருகிற புதுமைகள் ஏராளம். ஆனால் வரலாற்றிலும் இந்த அன்னையின் புதுமைகள் ஆயிரமாய் நிற்கின்றன. அவை என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். இன்றைய பனிமய மாதா கோவில் கட்டப்படும் முன்னரே இந்த அன்னை செய்த புதுமைகளே இந்த கோவில் கட்ட காரணமாயிற்று. தன் மீது பற்று கொண்ட மக்களுக்கு மட்டுமல்லாது கால்வினிய மதத்தவர்களுக்கும் அன்னை அருள் பொழிந்து நலம் தந்திருக்கின்றாள். சேசு சபையார் ஆண்டுதோறும் சபை தலைவருக்கு ஆண்டறிக்கை எழுதுவது மரபு. அதன்படி சேசு சபை குருவானவர் பிரான்சிஸ் வைஸ் கிபி 1709ஆம் ஆண்டு சேசு சபை தலைவர் தம்பூரணிக்கு எழுதிய அறிக்கையில் அன்னை நிகழ்த்திய புதுமைகளை பதிவு செய்துள்ளார். இந்நகரின் பாதுகாவலியாக இருக்கும் அதிசய பனிமய தாயின் மூலமாக நம் மீட்பர் இயேசு மாபெரும் அற்புதங்களை இங்கு செய்து வருகின்றார். மேலும் இப்புனித கன்னிமரியின் ஜபமாலை பக்தியும் இங்கு வளர்ந்து வருகிறது. தினந்தோறும் மக்கள் ஜபமாலை ஜபிக்கின்றனர். பனிமய அன்னையின் புதுமை வரமிக்க சுரூபத்தின் பாதம் கழுவிய தண்ணீரை ஆழ்ந்த நம்பிக்கையோடு குடிக்கின்றனர். அன்னையின் சுரூபத்திற்கு முன்னால் தொங்குவிடப்பட்டுள்ள விளக்கிலிருந்து பார்ப்போற்றும் பனிமய அன்னை ஏக அடைக்கலத்தாய், ஏழுகடல் துறையின் ஏக அடைக்கலத்தாயாகிய பனிமய அன்னையை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். மக்கள் அனைவரும் தாயிடம் உலக அமைதிக்காகவும் இந்த துன்பமான சூழலில் தவித்துக் கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் தாயை நோக்கி இந்த திருவிழா காலங்களில் மன்றாடி அவர்களுக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆகிய பனிமை அன்னை திருத்தலத்திற்கு வாருங்கள். காணிக்கை பவனி லசால் மேல்நிலைப் பள்ளியின் முன்புறம் இருந்து துவங்கி இப்போது நம்முடைய தெற்கு எம்பரர் தெரு வழியாக சென்று கொண்டிருக்கிறது. பங்கின் எல்லைகளில் உள்ள அத்தனை தெருக்களையும் கடந்து பேராலயத்திற்கு வந்து தங்களுடைய காணிக்கைகளை அன்னையிடம் செலுத்தி, அம்மா உனக்கும் உன் தயவிற்கும் நன்றி, தொடர்ந்து எங்களோடு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களுடைய தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றுங்க, எங்களோடு இருங்க, மனமார்ந்த மகிழ்ச்சியை தாங்க என்று மனதுருகி வேண்டியவர்களாய் மக்கள் காணிக்கை பவனி வருவதை நம்மால் காண முடிகிறது. இந்த 18 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நேரலையை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்போர் பனிமய அன்னை பேராலயத்தின் ஸ்னோஸ் பசிலிகா டெலிகம்யூனிகேஷனை சார்ந்த ஒளிபரப்பு குழு உறுப்பினர்கள். அன்னையை காண விரும்பும் அவர்களது பக்தி முயற்சியின் காரணமாக வீட்டிலிருந்து அன்னையின் காணிக்கை பவனியை கண்டு ரசிக்க, கண்டு பக்தியோடு இணைய விரும்புகிற எல்லா மக்களுக்காகவும் இந்த நேரலை நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எளிய முயற்சியாக இந்த கோவிலை நாடி வருகிற
பிற மதத்து பிற இனத்து மக்களிடம் தன்மையோடு நடந்து கொண்டு இந்த கோவிலின் வழிபாடுகளில் நம்மையே நாம் இணைத்துக் கொள்வோம். வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முன்பாக எங்களை உயர்த்தி வைக்கிறீர். குடும்பத்து உறவு சிக்கல்களை தீர்த்து வைக்கிறீர். பிள்ளை பேரின்றி அம்மா எனக்கும் உன் கையில் இருப்பதை போல ஒரு குழந்தையை தா என்று வேண்டுகிற எத்தனையோ பெண்களுக்கு மகப்பேற்றை கொடுத்திருக்கிறீர். கடன் தொல்லையால் நான் இனி வாழவே முடியாதோ என்று ஏக்கத்தோடு வந்த எத்தனையோ குடும்பங்களை கடன் தொல்லையிலிருந்து காப்பாற்றி நல்ல செல்வ செழிப்புள்ள குடும்பங்களாக மாற்றி இருக்கிறீர். அம்மா, என் படித்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று வேதனையோடு வந்த எத்தனையோ பெற்றோரின் துயரை நீர் போக்கி இருக்கிறீர். எனக்கு நல்ல ஒரு துணை கிடைக்கவில்லையே என்று வருந்திய எத்தனையோ பேருக்கு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறீர். திருமண வாழ்வின் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கிறீர். நோயோடு வந்த எத்தனையோ பேரை குணமாக்கி இருக்கிறீர். இந்த உலகம் கைவிட்ட மருத்துவ உலகம் இனி பிழைக்க மாட்டான் என்று சொன்ன எத்தனையோ பேரை பிழைக்க வைத்திருக்கிறீர். எல்லாவற்றிற்கும் மேலாக மன நிம்மதி இல்லை. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைகிறது, என்ன குறைகிறது என்றே தெரியவில்லை என்று மனம் நோக உன்னிடம் வந்த மக்களின் தலைமுறை தலைமுறையான நம்பிக்கையே எங்கள் ஏக அடைக்கலம். நம்பி வரும் அனைவருக்கும் நீர் நல்லவை ஆற்ற வேண்டும் அம்மா. காணிக்கை பவனி அன்னையின் பாதத்தை முக்கியம் நீயே அம்மா. எங்கள் எல்லோருக்கும் அரசியே, எங்களை பாதுகாத்து கொள்ளம்மா. எங்க வீட்டு கஷ்டத்தை எல்லாம் போக்குங்கம்மா. எங்களை உங்களோட பிள்ளைங்களா எடுத்துக்குங்கம்மா. எங்க கூட வாங்கம்மா என்று வாஞ்சையோடு அழைக்கிற உங்கள் அனைவருடைய இல்லத்திலும் அந்த அன்னையின் அருள் பார்வை படுவதை எங்கிருந்தபடியே எங்களால் உணர முடிகிறது. உங்கள் துயரம் எதுவாக இருந்தாலும் இந்த திருவிழா நாட்களில் அனைத்து மக்களும் மகிழ்வதைப் போல உங்களுடைய வாழ்வும் மகிழ்ச்சிக்கு மனம் மாறி செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி அன்னை மரியாளின் வழியாக மீண்டும் ஆண்டவர் இயேசுவை வந்து நாம் சேருவோம். நம்முடைய நேரலை ஒளிபரப்பு நம்முடைய அபிஷியல் யூடியூபில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. மேலும் யாழ் தொலைக்காட்சியிலும் சூர்யா தொலைக்காட்சியிலும் இதன் நேரலை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதற்கென உழைத்த நம்முடைய ஸ்னோஸ் பசிலிகா டெலிகம்யூனிகேஷன் அன்பர்களுக்கு, ஒளிப்பதிவாளர்களுக்கு மிகச் சிறப்பானதொரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் உரித்தாக்குகிறோம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருளும் அம்மா. தூத்துக்குடி பனிமய தாயின் திருப்பாதங்களில் தங்களின் கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்து ஜெபிக்கும் ஒவ்வொரு பக்தர்களின் இதய பாடலாகவே இந்த வரிகள் ஒலிக்கின்றன. அன்னை ஒரு ஆறுதலின் புகழிடமாக இருக்கிறார். வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் கூடும்போது அம்மா இருக்கிறது எண்ணற்ற பக்தர்களின் அனுபவ உண்மை. தாயின் அரவணைப்பு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதற்கேற்ப தம்மை தேடி வரும் பிள்ளைகளின் தவிப்பை புரிந்து கொண்டு அவர்களின் நோய்களையும் குடும்ப சுமைகளையும் நீக்கி அமைதி தரும் கருணை கடலாக பனிமய அன்னை திகழ்கிறாள். தாயிடம் தன் குறையை கூறும் குழந்தையைப் போல அன்னையின் பாதத்தில் சுமையை வைக்க வரும் எவரும் வெறுங்கையோடு திரும்புவதில்லை. தலைவியாய் நீர் இருப்பதே போதும். எங்கள் இறைவியாய் வானகத்து முதல்வியாய் எங்களை காப்பதே போதும். அம்மா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். குறையேதும் இருந்தால் எப்போதும் எங்களை மன்னிப்பதை போலவே இப்போதும் எங்களை மன்னித்து உம்முடைய மாந்தைக்குள்ளாக எங்களை வைத்துக் கொள்ளும் அம்மா என்று மனமுருகி வேண்டி காணிக்கை பவனி அன்னையின் பாதத்தை வந்து அடைகிறது. தூத்துக்குடியை பனிமய தாயின் நம்பிக்கை. தூத்துக்குடி மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒவ்வொருவருக்கும் பனிமய அன்னை மாதா வெறும் வழிபாட்டு தளம் அல்ல, அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். எங்கள் நம்பிக்கையும் அடையாளமாக திகழும் பார்ப்போற்றும் பனிமய அன்னையே எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தூத்துக்குடி மக்களை நிறைவாக வளம் பெற செய்ய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக உமது மகன் இயேசுவிடம் மன்றாடும்.
தூத்துக்குடியின் மாநகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் பேராலயத்தின் கோபுரமும் அதன் மணி ஓசையும் இங்கு முழங்குகின்ற சத்தம் நன்றாக ஒலிக்கிறது. தாயை நோக்கி காணிக்கை பவனி கொண்டு வந்திருக்கும் அத்தனை மக்களையும், தாயே, உமது மகனிடம் வேண்டி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் செய்து தரும்படி நாங்கள் வேண்டுகிறோம். புயல், மழை மற்றும் இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். மக்களுக்கும் நேரடியாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு அற்புதமான செய்தி. நம் அன்னையின் திருவிழா இனிதே துவங்குகிறது. அன்னையின் வெற்றி கொடி அவளுடைய பாதத்தை வந்து அடைகிறது. நாளை ஏற்றப்பட போகிற கொடிகள் அணிவகுத்து நிற்கின்றன. ஒவ்வொரு முறையும் கொடி என்பது வெற்றியின் அடையாளமாக நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த வெற்றியை நாம் ஆன்மீகத்தின் வெற்றி என்று சொல்ல முடியும். பிரிவினைகளை தகர்த்து அன்னை சமய நல்லிணக்கத்தின் தாயாக நிற்கிறாள். எனவே இது ஒற்றுமையின் வெற்றி என்று நம்மால் சொல்ல முடியும். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை மற்றும் அதிபர் தந்தை அருள் திரு ஜான் செல்வம் அடிகளார் அவர்கள் காணிக்கை பவனியை முடித்து வைக்கிறார்கள். காணிக்கை பொருட்கள் பெறப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தும் போது அந்த காணிக்கையோடு இணைந்து உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய நன்றியையும் பார்வோற்றும் பனிமய அன்னையிடம் ஒப்படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுகாரும் உங்களை பாதுகாத்த அன்னை இனி